காப்பு குடும்ப உறவுகளே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறேன். எல்லா பெண்களுக்கும் நம்ம என்னதான் ஃபங்க்ஷன் எவ்வளோ கிராண்டாவோ எப்படி கொண்டாடினாலும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும் பொழுது வர மகிழ்ச்சி பெண்களுக்கு இல்லத்தரசிகளாகிய பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கும். அதே ஃபீலிங்ஸோடு தான் நானுமே எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ் கூட எங்கள் வீட்டில் இருந்துடுவேன். ஆனால் நியூ இயருக்கு அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் காலையில் டிஃபன் செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. இங்கே தம்பி ஒய்ஃபோட தங்கச்சி, எங்கள் அண்ணியோட தங்கச்சி, அவங்க வீட்டுக்கார் பிரபு, அந்த தம்பி தான் இன்றைக்கி சமையலே பண்ணார். அவர் தான் மாஸ்டரு. நம்ம எத்தனை ஸ்டார் பிரியாணி, ரகுமான் பிரியாணி, தலப்பக்கட்டை பிரியாணி, அதுக்கப்புறம் பாய் வீட்டு பிரியாணி, என்ன பிரியாணி சாப்பிட்டாலும் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லும் பொழுது நம்ம கையாலேயே ஒருத்தர் குண்டா வச்சு, பெரிய குண்டா வச்சு நம்மளே அடுப்பத்தை வச்சு நம்ம வீட்டில் ஹோம்மேடில் எல்லா உறவுகளும் ஒருத்தர் தக்காளி கட் பண்ணி கொடுக்குறது, ஒருத்தர் வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது, ஒவ்வொரு வேலையை ஒவ்வொருத்தங்களாக பிரித்து சமைக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் அந்த சந்தோஷம் 1ஆம் தேதியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் தம்பி பிளான் பண்ணியிருந்தான். நம்மளே எல்லோரும் இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு தம்பி தான் இன்றைக்கி சமையல் பண்ணார். அவருமே எங்கள் தம்பிக்கு சகலை வேணும். அப்போல்லாம் சகலைனா ரொம்ப ஒரு பாசம் மரியாதை அப்படிலாம் இருக்கும்ல. இப்போ இவங்க வாடா போடா வா சகலை ரகலைன்ட்டு ரொம்ப ஃபன்னாக, முகம் கூட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். என் தம்பி மாதிரியே தான் அவரும் இருப்பார். அவரும் எனக்கு இன்னொரு தம்பி தான், ரொம்ப நல்ல டைப் அவர். இவங்க எல்லோரும் ஹாஸ்டலில் வேறு படித்தாங்களாம், அப்போத்துலேருந்தே தெரியுமா. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிளஸ்ஸி, அப்புறம் எங்கள் பிரவீன் ஒய்ஃபு, சாராள், வினோ எல்லாருமே பிரியாணி செஞ்சுன்னு இருந்தோம். உள்ளே மற்றவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. அம்மா அப்பா வெளில போயிருக்கிறாங்க, இனிமேல் தான் வருவாங்க. எல்லாரும் சிறப்பாக பிரியாணி செஞ்சு ஒரு அன்பின் விருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பலான்னு ஒரு பிளான் இருக்குது. எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது தானே. ஈவினிங் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கு கூப்பிடும் போது நீங்கள் போங்க, நான் 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பலான்னு நானுமே இருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு திங்கக்கிழமை தான் ஸ்கூலு, சண்டே வரைக்கும் டைம் இருக்குது. சாட்டர்டே நைட்டு கூட நம்ம தையூருக்கு போயிடலாம். அதனால தான் பிளான் பண்ணி இருக்கிறேன். நான் நடக்கணும். அவர் ஃபஸ்ட்டு ஏன் பார்த்தியா நீ திடீர்னு பிளானை சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சரி இருங்க நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். நான் சமையல்லாம் பண்ணல, எதுனா நான் போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்கள் கொத்தமல்லி போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை மட்டும் போட்டுட்டு வீடியோ எடுத்து நான் வந்துட்டேன். அவங்க சமைச்சுன்னுக்குறாங்க. இங்கே டவர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் யூடியூப்பில் நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ஒய்ஃபை இருக்குது, அந்த வீட்டாண்ட இருக்குது, பழைய வீட்டாண்ட. அதனால் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ.